துன்புறுவோரின் ஜெபம். நலமனைத்திற்கும் ஊற்றான இறைவா, துன்பமும் பிணியும் சாவும் மனுக்குலத்தை பாதித்துள்ளதை உணர்கிறோம். எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு துன்பத்திற்கும் சாவிற்கும் தம்மையே கையளித்தார். தமது உயிர்ப்பால் எங்களுக்கு மீட்பளித்தார். சாபக்கேடாக கருதப்பட்ட துன்பம், பிணி, சாவு அனைத்தையும் விண்ணக வாழ்வுக்கு உதவிடும் மேன்மை நிறை வழிகளாய் மாற்றி அமைத்துள்ளார். இரக்கமிக்க இறைவா, ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடைய நான் முயலும்போது பல இடையூறுகள் எதிர்படுகின்றன. சோதனை புயலால் நான் தாக்குண்டு சோர்வடைய விடாதேயும். மன வலிமையை தாரும். ஆழ்ந்த விசுவாசத்துடன் எந்த சோதனையும் அகற்றிவிட அருள் தாரும். என் மனதில் எழும் கவலையின் எண்ணங்களை களைந்து மன அமைதியுடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்தருளும். விண்ணக தந்தாய், எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து தமது பாடுகளின் துன்பக்கலத்தை கொண்டு அஞ்சிடினும் திருமுன் அக்கலம் நீங்க பெற மன்றாடினும் உமது திருவுளத்திற்கொப்ப அதனை ஏற்றுக்கொண்டார். என் வலிமையின்மையை நான் நன்கறிவேன். உடல் நோயால் அவதியுறும் என் மீது இரக்கமாயிருக்க மன்றாடுகிறேன். உமது திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் இப்பிணியினின்று என்னை காப்பாற்றி அருளும். பிணியின் துன்பம் நீங்க பெற்று நலமான உடலுடன் உம்மை போற்றி புகழ வரம் அருளும். மக்களின் பிணிகளை அகற்றி நல்வாழ்வளித்த எங்கள் ஆண்டவர் என்னோடு தங்கியிருப்பாராக. அவரின் அருள் பார்வை என் மீது இருந்தால் போதும். நான் எதற்கும் கலக்கமடையேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உமது திருப்பெயரை புகழ்ந்து பாட என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவீராக. என் உடலில் உள்ள பிணியின் துன்பத்தையும் மனதில் வேதனையையும் ஆன்ம வறட்சியையும் பொறுமையுடன் ஏற்று உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இவை கிறிஸ்துவின் பாடுகளுடன் இணைந்து எனக்கும் உலகில் துன்புறும் அனைவருக்கும் நற்பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன்.